இந்தியா தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. உங்களுடைய அதாவது 90s கிட்ஸ்களுடைய பிரபலமாக அறியப்பட்ட ஒரு நடிகை. நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரஷ்ன்னு யாருன்னு கேட்டாலும் ஓப்பனாக சொல்றது ஒரே தான். அவங்க பேர் அன்சிகா. அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, டிவோர்ஸ், இந்த மாதிரி ஒரு அரசல் பசலாம் ஒரு நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இது உண்மைதானா? இது முழுசா உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது அவங்களா சொல்ற வரைக்கும் நம்மளால அதை உறுதியாகவும் சொல்லிட முடியாது. அதை தாண்டி அன்சிகா பாத்தீங்கன்னா சின்ன குஷ்பு, அதுக்கப்புறம் அமுல் பேபி அப்படின்னு எல்லா ரசிகர்களாகவும் பயங்கரமா சொல்லப்பட்டவங்க. சுந்தர்சி வேற நிறைய படத்துல. ஆமா, சுந்தர்சியும் விடாம அவங்கள வச்சுட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு படத்துல. தொடர்ந்து சின்ன குஷ்பு மாதிரி இருக்காங்கன்னு உடனே படம் ஃபுல்லாவே அவங்கள யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தார். படத்துல வச்சு கதாநாயகியா வச்சு முழு நேர கதாநாயகியாவே அவங்க வளம் வந்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருக்கும்போது இந்த சிவகார்த்திகேயன் கூட அன்சிகா நடிக்கிறாரா அப்படின்றது பேசும் பொருளா ஆச்சு. பயங்கரமா எல்லாராலையும் அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் பீக் கம்மியா இருந்தாரு, இவங்க பீக் அதிகமா வேற இருந்தாங்க. ஆமா, பயங்கர பீக்ல இருந்ததுனால அன்சிகா சிவகார்த்திகேயனுக்கு எப்படி ஓகே சொன்னாங்க அப்படிங்கிறது பயங்கர கேள்வியாவே இருந்துச்சு. அதை தாண்டி இப்ப அதுதான் பிரச்சனைன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்க டிசம்பர் 4ஆம் தேதி 2022 அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜெய்ப்பூர்ல இருக்க ஷோஹில் கட்டூரியா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பசங்களுடைய மனசு அப்பதான் வெடிச்சுது. ஆமா. ஆனா 90s கிட்லாம் அப்போ கொஞ்சம் வயசாயிட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அதை தாண்டி இந்த ஷோஹில் கட்டூரியா பாத்தீங்கன்னா ஹன்சிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இவரு. இவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ஷோஹில் கட்டூரியாக்கு செகண்ட் மேரேஜ், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். அதாவது இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் ஷோஹில் கட்டூரியா. புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய படத்துல வர ஒரு எப்படி சொல்றது, ஒரு உள்ள ஆப்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரி இருக்கா, அப்படிதான் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம அவங்க பர்சனலுக்குள்ள போக வேண்டாம். அவங்க என்ன இருந்தாலும் அது தெய்வீக காதல்லாம் அவங்க சொல்லிப்பாங்க, நம்மளும் அப்படி ஏத்துக்க வேண்டியதான். அந்த ஷோஹில் கட்டூரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் மேரேஜ். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அன்சிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷோஹில் கட்டூரியா இந்த கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல 3 வருஷத்துல பயங்கர நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே தொடர்ந்து நம்ம பார்க்கறதா இல்லையா, ஒருத்தவங்க ரொம்ப டவுனா இருந்தாங்க இல்லை அங்கே பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னாலே உடனே டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுலையுமே அப்படிதான் சொல்றாங்க நிறைய பேர். அன்சிகாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஷோஹில் கட்டூரியா இருக்கார் இல்லையா, இவர் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க பொது இடத்துக்குலாம் தனியா தான் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க அம்மா கூட தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் அதை பத்தி அவங்க எதுக்குமே ஒன்னா சேர்ந்து வரல, தாண்டி அவர் ரொம்ப ஷை டைப் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்சிகா இந்த குறிப்பிட்ட காலம் பாத்தீங்கன்னா அம்மா கூட தான் இருக்காங்களாம். ஜெய்ப்பூரை விட்டுட்டு மும்பைல அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய மாடலிங் ஷூட் பண்றாங்க, நிறைய போட்டோ ஷூட் பண்றாங்க. அது ஏன்னு கேட்டா சர்வேக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் ஷை பீப்புள், ஹஸ்பண்ட் ஷையா இருந்தாலும் அதனாலதான் வெளியே வரப்போல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் தங்கறது கூட என்ன ஷை, அம்மா கூட தங்கறதுக்கான அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அதான் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசுறாங்க. அதனாலதான் இது டிவோர்ஸா பிரிறாங்களா அப்படின்ற சர்ச்சையே உண்டாச்சு. அந்த கேள்வியே நம்ம கிட்ட எழுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இப்ப ஹஸ்பண்ட் கூட இல்லாம மும்பைல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ குட் நியூஸ் இருக்கு, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால அம்மா கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ ஷூட்லாம் போடும்போது அப்படிக்கான எதுவும் தெரியல. நிறைய எஃபர்ட் போடுறாங்க, போட்டோ ஷூட்கான எஃபர்ட் நிறைய போடுறாங்க, வெயிட் லாஸ் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது பெருசா தெரியல. பட் இது டிவோர்ஸா தான் முடியணுமானா அவங்க முடிவு எடுத்தா மட்டும்தான் இருக்கு. இது அவங்களா பதில் சொன்னா மட்டும்தான் இது டிவோர்ஸா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் வட்டாரத்துல சொல்றது என்னன்னா கருத்து வேறுபாடு இருக்கு, கண்டிப்பா பிரிஞ்ச நிலையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒருத்தவங்க திடீர்னு சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு பார்த்தாலும் யார் அவங்க திடீர்னு ஏன் சேலரி அவங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இது பாலிவுட்ல மட்டும் இல்லை, கோலிவுட்லயுமே இருக்கு. கோலிவுட்லயுமே இப்போ அப்போ 1000த்துல சம்பளம் வாங்கி லட்சத்துல சம்பளம் வாங்கி அப்படிதான் இருந்தது தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம். பட் அதை தாண்டி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆனாலே அடுத்து கோடியில தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது உண்மைதான், அடுத்தது அது கோடியா தான் மாறுது. ஏன்னா யார் அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க ஜான்வி கபூர் அப்படிங்கிறவங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க
ஸ்டார்டிங் சேலரி கோடியில் தான் வாங்குவாங்க. ஏன்னா தே ஆர் நெப்போ கிட்ஸ். வரவங்க எல்லாருமே நெப்போட்டிசம் பின்னணியாக கொண்டவங்க தான். இங்கே வந்து தனியாக வந்து சுஷாந்த் சிங் மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே சர்வே பண்ணி அதுக்கப்புறம் அவர் பாதியிலேயே இறந்து போகிற விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பாலிவுட்ல வந்து நெப்போட்டிசம் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அது உண்மைதான். அவங்க ஸ்டார்டிங்காக வரும்போது இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய பையன் போது அவங்களுக்கு சம்பளம்ங்கிறது பயங்கர அதிகமாக தான் பாலிவுட்டை பொறுத்தவரையிலும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஸ்டார்டிங் சேலரியாவே 2 கோடி 3 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அவங்களோட முதல் படத்துலேருந்து இப்போ இருக்க படத்துலும் இப்போ இருக்க படத்துக்குலாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பட் ஸ்டார்டிங் சேலரியாவே அவங்க 3 கோடி தான் வாங்கியிருக்காங்கன்னும் போது அதை பற்றி நம்ம சொல்கிறதே இல்லை. ஏன்னா அதுவே அதிகம் தான். இப்போ அவங்களோட கோடி 6 கோடிக்கு வந்துரு. தேவாரா படம்க்கு அப்புறம் வந்து 5 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்போ ராம் சரணோட பேத்தி அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் 6 கோடியிலேருந்து 7 கோடியாக சம்பளம் உயர்த்தப்படும்ன்ற மாதிரியா வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி தமிழ்லயும் அவங்க வந்து கால் பதிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு ஆளுங்களா இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். கண்டிப்பா இருக்காங்க. இங்க பொதுவா சங்கர் படம் அப்படின்னாலே நம்ம வந்து 160 கோடி 170 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்ப ஜவானுக்கு எடுத்துக்கோ, இங்க வந்து நயன்தாரா போய் 5 கோடி வரலாம் சம்பளம் வாங்கியிருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கிருந்து இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜான்வி கவர் தமிழ்ல வரும்போது எனக்கு தெரிஞ்சு 10 கோடி 15 கோடி சம்பளத்தோடு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பேட் கேர்ள்னு ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. அந்த மூவி வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் 1008 ப்ராப்ளம் இருக்கு. அது படத்தில் பூஜையில் பிரச்சனை, அப்புறமா தான் படம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதும் ஒரு பிரச்சனை வந்து. எனக்கு என்ன புரியலனா, ஒரு ஃபீமேல் டேரக்டர் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அதுவே பயங்கர காண்டான ஒரு விஷயம். சஸ்டெயின் பண்ணி இத்தனை படம் ஹிட்டு கொடுத்து அதுவே பயங்கர. அதுலேயும் இவங்க வந்து வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அதனால தான் அவர் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணி ப்ரெசென்ட்டும் பண்ணலான்ட்டு பண்ணால் இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. டீசரை பார்த்ததில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த படத்தில் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு தோணுது? இல்லை, எனக்கு எதுவும் பெருசாக தோணலை. என்னென்னா ஒரு பெண் ஒருத்தி இருக்கா, அவள் வந்து அந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெண் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து நான் இப்படி இருக்கிறத விட, அதாவது இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சுருந்தாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் என்னால் உட்கார முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உயர்நீதிமன்றம் இது வந்து சமுதாய சீர்கேடும் சமுதாய இதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா இவங்களே விற்கிறாங்க, இன்னொன்று இவங்களே வந்து குடிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 21 வயசு பொண்ணு ஆகிடுச்சுன்னா வந்து அலௌடு எல்லாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ இந்த படம் வந்த பிறகு தான் பொண்கள்லாம் வந்து குடிக்க போகிறத மாதிரியும் எல்லாத்தையும் வந்து எல்லை மீறி செயல்படுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்துக்காக தான் இந்த படத்தை நிறுத்துற மாதிரியும் அவங்க அவங்களுடைய இது இருக்குது. பட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. புதுசாக வந்து ஒன்றும் இது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு. இது வந்து மறைமுகமாக நடக்கலாமா, ஆனால் வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. பொம்பளைங்க குடிப்பாங்க ஆனால் நீங்கள் அதை கேமராவில் காட்டக்கூடாது. பொம்பளைங்க சிகரெட் பிடிப்பாங்க ஆனால் நீங்கள் அதை சொல்லக்கூடாது. அது அவங்க இஷ்டத்துக்கு தான். அவங்க யாரும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே தான் அவங்க இருக்கணும் அப்படி. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது, ஆளுங்கட்சியில் பெண்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு காட்டுற மாதிரியான சித்தமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் ரெஜென்ட்டே இதுக்குள்ளே பூந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசி டீசர் நீங்கள் பார்த்து இந்த கடைசி சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஒரு தட்டு வச்சு அவங்க அதாவது இந்த பொண்ணுடைய கூட இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு வச்சு இது அடிச்சுட்டு இருப்பாங்க. இது எங்கன்னா கொரோனாவில் வந்து அந்த இதுவாகிருக்கும். கொரோனாவில் வந்து கொரோனாவை ஓயிச்சிட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த செனரியோ காமிச்சதுனால தான் இப்போ இவங்களுக்கு வந்து இதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணை எப்படி காமிச்சதுலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த தட்டியும் இதையும் வந்து அடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து இதுவாயிரும். அந்த ஒரு சீனை மட்டும் நீக்கிட்டா அவங்க ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. அப்படிலாம் பிஜேபிக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அது வந்து தலையிட முடியாது. இந்த பிஜேபி வந்து சினிமாவில் தலையிட்டு அதோட ஆதிக்கத்தை பெருசாக இது பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ்னு ஒரு பெரிய யானை ஒன்று இருக்குது. அந்த யானையை தாண்டி ஒரு எறும்பால் உள்ளே வந்துட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நினச்சிருந்தா ஒரு வேளை நினச்சிருந்தா டிஎம்கே நினச்சிருந்தா இதை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. இதை விட பெரிய போர்வால் கொண்ட படம்லாம் இருந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க.
இந்த படத்தை விடாததுக்கு காரணம் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருந்தீங்க, பெண் இயக்குறதுனாலே நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க, அவங்க படம் ரிலீஸ் ஆகுதுலாம் ரொம்ப கஷ்டமாகுதுன்னு. உண்மையாலே இங்கே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கா? மேல் சாவலிசம் தான் இங்கே இருக்கா இன்னும்? இது கண்டிப்பாக இருக்குது. இது வந்து எல்லா படத்துலையும் சித்தமைக்கிற மாதிரி தான், எல்லா படத்துலையும் சொல்கிற மாதிரி தான். ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணால் இங்கே சஸ்டெயின் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பசங்களாலேயே இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது, அதுவே பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா 99 பேர் கிளம்பி வந்தானா அதில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான். அப்படி தான் இப்போ சினிமாவும் இருந்துகிட்ருக்கு. எல்லாரும்லாம் ஜெயிச்சிடறதுக்கு மேக்ஸிமம் எல்லாரும் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கலாம், ஒரு படம் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த படம் ஹிட் ஆகுமா, அந்த படம் விற்குமா, அந்த படம் வியாபார ரீதியாக எல்லாருக்கிட்டே போய் சேருமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம், அதுக்கான அந்த படம் அதுக்கான அங்கீகாரத்தை தொற்றுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது சுதா கோங்கராவே ஃபஸ்ட்டு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, விஷ்ணு விஷாலை வச்சு அவங்க ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் விஷ்ணு விஷால் ஸ்ரீகாந்த் 2 பேர் இருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் ஒருவேளை சுதா கோங்கரா போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூரரை போற்றுன்னு ஒரு படம் வந்திருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனல் கால் ஒன்று தேவைப்படுது, ஃபைனல் ஸ்டெப் ஒன்று தேவைப்படுது. ஸோ குறிப்பிட்டு விரல விட்டு என்ற அளவுக்கு தான் சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, அதை தாண்டி யாரும் ஜெயிக்கல அப்படின்னு முடியல, ஜெயிக்க விடுறதும் இல்லைன்னு. ஆமாம், ஜெயிக்க விடுறதும் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஜெயிக்கிறது. அதில் இந்த வருஷாவை பார்த்தீங்கன்னா அந்த பேட் கேர்ள் டைரக்டர் அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எல்லா படத்துக்கும் இந்த பிரச்சனை வரும். அவங்க இதை தாண்டி அடுத்த படத்தில் அவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மோஸ்ட்டாக தோக்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு ஓடுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய உப்மா படம் பார்த்துருப்போம். உப்மா படத்தோட டேரக்டர்ஸ்லாம் இங்கே எப்படா சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருப்பானுங்க. அது யார் பார்க்குறாங்க பார்க்கலாம், அவங்களே பார்த்துக்கிறாங்களா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க வந்து அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போவாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை ஒரு விசிட்டிங் கார்டாக வச்சுருப்பாங்க. ஓ படம்லாம் பண்ணியிருக்கீங்களா, சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு. அந்த உப்மா படத்தை கூட அவங்க ஒரு விசிட்டிங் கார்டாக மாற்றிக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு உப்மா படத்தையும் விசிட்டிங் கார்டாக மாற்றிக்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு படம் பண்ணிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்ற ஒரு டிப்ரெஷன்லேயே உட்காந்துட்டு இல்லாமல் அடுத்த படத்துக்கு போயிட்டா இது மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு விஷயமாயிடும்னு வந்து நான் சொல்கிறேன். கரெக்டு தான். அதே மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், ஷீலாவுடைய ரகசிய காதல். ஸ்ரீலீலா நானும் படித்தேன். எனக்கு அது படித்த உடனே ஒருவேளை அந்த ரகசிய காதலை நீங்கள், ஏன்னா அவங்களுடைய க்ரஷ் வேற நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, அந்த க்ரஷ் அப்படியே இதுவாகி லவ் ஆகிடுச்சோ அப்படின்னு. ஓ ரகசிய காதல் ஏன் கூடயான்னு கேட்குறீங்க? ஐயோ மனசாட்சி இருக்காயா? ரகசிய காதல் அப்படிங்கிறதுலாம் அப்படின்றது யாரு கூட சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலி தெலுங்கு ஆக்டரே கார்த்திக் அப்படின்ற ஒருத்தர் கூட சொல்ல வராங்க. ரகசியமான மீட்டிங் இங்கே ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு வந்தால் 7 மணிக்கு தான் வெளில அனுப்புறீங்க. அப்படி இருக்கும்போது எங்கே இந்த ரகசிய காதல்? மீதி இருக்கிற டைம்லாம் பேசுவீங்க. அது ரகசிய காதல் ஆகாது, ரகசிய டாக்காக மட்டும்தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து கார்த்திக் அப்படிங்கிறவரோட அவர் வந்து ரகசிய காதலில் இருக்கிறதா நிறைய பேர் வந்து கிசுத்தாங்க. பட் அதுக்கு அவங்க வந்து முடிவு சொல்லிட்டாங்க. இல்லை உண்மை இல்லை, எனக்கு வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு காதலோ கல்யாணமோ அதை பற்றி எந்த அபிப்பிராயமும் கிடையாது. அப்போ 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆமாம் 10 வருஷத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தான் கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கே கஷ்டம், ஏன்னா எனக்கும் வயசாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து 10 வருஷத்துக்கு எதுவும் கிடையாது. நான் எங்கே வந்தாலும் எங்கள் அம்மா கூட தான் வந்துட்டு போகிறேன். 24/7 எங்கள் அம்மா எங்கள் கூடயே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்ரீலீலா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டுமே திட்டத்தட்ட 20 படம் சைன் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பயங்கர பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க. ஸோ காதலிக்கு இப்போ நேரம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. காதலிப்பார் யாரும் இல்லை. ஆமாம், காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பார்ப்போம், இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது 10 வருஷம் தானே கேட்டிங்களா அவங்க கிட்ட? இல்லை, அவங்களே சொல்கிறாங்க ஒரு அடுத்த 10 இயர்ஸ்க்கு. ஏங்க அவங்க சின்ன பொண்ணு தானேங்க, இப்போ 22 வயசு தான் இருக்கும். ஸோ அப்போ இன்னொரு 10 வருஷம் 32 வயசு கரெக்டாக எல்லா சினிமா ஆக்டர்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிற வயசு தான். அப்படி தான் பண்ணிப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு
அப்படின்ற ஒரு சில நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. யார் அந்த மியூசிக் டைரக்டர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. அவரு தாங்க பல பேர் பிளாக்மெயில் பண்ணுறதா அவரே வந்து வெளில வந்து சொல்லிட்டுருக்காரு. பட் அதை தாண்டி ஜிவி பிரகாஷ் வந்து பிளாக்மெயில்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்காரு. இது வந்து அவர் இது வரைக்கும் பண்ணாத, ஆக்சுவலி அவரோட சேஃப் ஜோன்னு ஒன்று இருக்கும்ல, குழந்தைகள் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி இல்லை, பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து குழந்தைகளுக்கான படமாக தான் பண்ணிட்டுருந்தார். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிங்ஸ்டன் பார்த்துருக்கோம். குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அந்த ஹாரரு, அந்த அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தாரு. அவர் மியூசிக்கும் குழந்தைக்கு பிடிக்கும், படமும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கதா அவரே வந்து சொன்னார். பட் அதை தாண்டி இப்போ வந்து இந்த படம் பிளாக்மெயில்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன்லாம் தாண்டி திருட்டு பயலில் ஜீவன் கதாபாத்திரம் எப்படி இருக்கும், ஒருத்தர்கிட்டேருந்து பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்களோட அந்தரங்க வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி காசை வசூலிக்கு, அதாவது நமக்கு வந்து அந்த படம் ஃபுல்லாகவே அது வந்து நெகட்டிவ் ரோலாகவே தெரியும். பட் கிளைமேக்ஸில் தான் ஏதோ பண்ணிட்டான் இவன், பட் ஆனால் நம்மள மாதிரி தான் இவனும் அப்படின்ற மாதிரி புரியல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இப்போ செலக்ட் பண்ணிகிட்ருக்காராம். அதுதான் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காரு. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, தேஜஸ்வினி, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆல்பம் சாங் வந்து ஜிவியோட பண்ணாங்க. ஸோ அப்போது வந்து ஜிவி கூட ஏற்பட்ட பழக்கத்தினால இந்த படத்துக்கு வந்து அவங்களே ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு ஜிவியே சொன்னதாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். ஸோ இந்த மாதிரியும் வந்து இது வந்து கிசுகிசுவா இல்லை உண்மையாலே இது அவங்க இல்லை உண்மையாகவே அவங்களே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆமாம் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணோம், அதை தாண்டி ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி ஜிவி சொன்னதாக ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி ட்ரூ டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஜிவி சார் ஜிவி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அடுத்தடுத்த கேரக்டர்ஸும் இதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிவி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இது வந்து பிளாக்மெயில் பண்ணும் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி அவர் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாரான்னு தெரில. ஜீவனாம்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, ஒன்று தெரியுங்களா, ஒரு படம் பாபநாசம், அந்த படம் வந்து 10 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் அந்த படத்தோடைய அந்த வந்து போன அந்த தடம்லாம் பார்த்தா இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாபநாசம் படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பாபநாசம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு படம். ஏன்னா கமல் சார் வந்து தன்னோட ஜான்ராலேருந்து மாறி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதுவே பயங்கர எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட இங்கே இருக்கவங்க நிறைய பேர் திருஷ்யம் பார்க்காததுனால நிறைய பேருக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லை பார்த்தவங்களுக்கு கூட தொடர்ந்து போயிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி பார்த்தவங்களுக்கு என்னென்னா அது கமல் சாரோட அந்த இம்பேக்டான சீன், கிளைமேக்ஸ் சீனை பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் கலைக்காக நடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எடுத்து காமிச்சிட்டார். அதுதான் பாபநாசத்தோட வெற்றி. பட் பாபநாசம் கண்டினியூ ஆயிருக்கலாமா இல்லையா, பாபநாசத்தில் நடிச்சவங்களாம் என்ன ஆனாங்கன்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். சில பேர் எல்லாரும் வந்து இதுவாக தான் ஆயிருக்காங்க. புதுசாக வந்து அந்த ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கண்ணுக்குள்ள டொவினோ, ஐயோ அவங்க பேர் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம், ஃபோன் சரி, அதில் ஒருத்தவங்களோட பேர் போட்டிருப்போம், அக்ஷரா சரத். ஆமாம், அதில் நடித்த நிறைய பேர் வந்து ஷைன் ஆகிருக்காங்க. பட் அதில் நடித்த அக்ஷரா சரத்னு ஒருத்தவங்க, அது கேரக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க தமிழில் அதுக்கப்புறம் படமே பண்ணல. ஏன் படம் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு, தொடர்ந்து எனக்கு வந்து போலீஸ் கெட்டப்பாக கொடுக்குறாங்க, தமிழில் சொன்ன கதை ஃபுல்லாக போலீஸ் கெட்டப்பு, அதனால தான் நான் படம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை தாண்டி பாபநாசம் வந்து ஒருத்தன் அப்படியே போயிடலாமா? இல்லையே, நாய்ஸ் வருங்க. அவனுங்க நம்மளுக்கு இப்போ இல்லைனாலும் வச்சுக்கிங்களேன், நாளைக்கு எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம எதுவும் கொஞ்சம் பெருசாக கான்ட்ரவர்ஷியாக தான் இதேமாரி சொன்னாங்க அப்படி கூட போய்க்கலாம் நம்ம. ஏன்னா நாளைக்கு நம்ம படம் பண்ண போகிறோம், நாளைக்கு ஏமாண்டா ஒருத்தன் கேள்வின்னு ஒன்று கேட்பானுங்க. இதுதான் நோடி நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம படம் வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், வெப் சீரிஸ்லாம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இவனுங்க மாரி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க, அவனுங்களே அப்போயே வச்சு சம்பவம் செஞ்சுருவாங்க.
நம்மளை ஓட்டுறதுக்குன்னு ஒரு தனி டீம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, போயிடலாம். ஸோ அதை தாண்டி பாபநாசோட வெற்றி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸும் அடுத்தடுத்து இதே மாதிரி ரோல்ஸ் வருது, அதனாலலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் அப்படியே பேக் ஸ்டாப் அடிச்சு நிறுத்தினவங்களாம் இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்களே தான் அதை வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷரா சரத்தே தான் அவங்க வந்து 10 years ஆஃப் பாபநாசம், என்னோட மைண்ட் ப்ளோவிங் ஆக்ஷன் வந்து சார் கமல் சார் கூட நடித்தது, அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. பட் அதுக்கப்புறம் நான் தமிழில் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் உங்களை பொறுத்தவரையில் பாபநாசம் எப்படிப்பட்ட படமாக இருந்தது? ஓகேவா? நான் படம் திருஷ்யமும் பார்த்தேன். இதுவும் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. கமலஹாசன் சாரோடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி. அந்த ஸ்லாங்கை எடுத்துகிட்டு வந்தது அவ்வளவு சூப்பராக இருந்தது. இதில் வந்து எனக்கு அந்த திருஷ்யமும் பார்த்துட்டு திருப்பி இந்த படத்தை பார்க்கும்போது நான் அந்த படம் பார்த்துட்டுமே இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ 3வது வாட்டி 4வது வாட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு சுத்தமாக இதில் இல்லவே இல்லை. அவ்வளோ இது இந்த ஸ்க்ரீன் பிளே மேட்ரு. எனக்கு கமலஹாசன் அவர்கிட்ட பிடிச்சதே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே மெத்தட் தான். அவர் மனுஷன் வந்து அவ்வை சண்முகி இந்த நிறைய படம் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ண படத்தை எடுத்து பண்ணியிருக்காரு மனுஷன். ஆனால் அந்த படம் மாதிரியே இருக்காது. அவர் ரீமேக் பண்ண ஆரம்பித்தார்னாலே நம்ம பார்க்கலாம் தான் தோணும். ஏன்னா அது ரீமேக் மாதிரியே இருக்காது. இதுதான் கமல்ஹாசன் சாருடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் அவர் படம்னாலே தைரியமாக போய் பார்க்கலாம். அவ்வளவு வந்து விஷயம் இருக்கும். நான் ஒரு பொருளை திருடனுக்கே தெரியாது, அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார். ஸோ அதில் வந்து நம்ம பாபநாசத்தை வந்து அது திருடினது இல்லை, புதுசாக உருவாக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதை தாண்டி நிறைய பேர் வந்து பாபநாசம் 2, 3 எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா they are separated, they are divorced. ஸோ கண்டிப்பாக அது நடந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து அதேமாரி வந்து சிறுத்தை படத்தில் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் நடித்த சிறுத்தைன்னு ஒரு படத்தில் வந்து பிஷ் வெங்கட்னு ஒருத்தர் இருந்தார். செம்ம கேரக்டர் மனுஷன். அவர் வந்து இறந்ததா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், அது நானும் கேள்விப்பட்டேன். பட் அதை தாண்டி நிறைய பேர் தெலுங்கு செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்து ட்விட்டும் பண்ணியிருந்தாங்க. பிஷ் வெங்கட் அவர்களுக்கு RIP போட்டு நிறைய பேர் டேகும் பண்ணியிருந்தாங்க. பட் அவரோட இழப்புன்றது ஈடுகட்ட முடியாத இழப்பு தான். அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தெலுங்கு சினிமாவில் அவருடைய தடம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எந்த மாதிரியான இடத்த அவர் வந்து அவர் பிடிச்சி வச்சிருந்தார்? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொன்னது தான், நிறைய இன்டர்வியூஸில் நிறைய பேர் சொன்னது தான். பிஷ் வெங்கட் வந்து நம்ம தமிழில் நாகேஷ் எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ ஸோ அந்த அளவுக்கு அங்கே வந்து அவரை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஒரு குணச்சித்திர நடிகரா, ஒரு காமெடி நடிகரா, எல்லாத்துலேயுமே வந்து தன்னை அர்ப்பணிச்சிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து பிஷ் வெங்கட் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவரை நமக்கு ஏன் இங்கே தெரியல அப்படின்னா, ஒரு சிறுத்தை படம் வந்து மோஸ்ட் ஒரு தெலுங்கு சாயலில் இருக்கும். ஃபுல்லாக அதில் இருக்க கேஸ்டிங் ஃபுல்லாக தெலுங்குன்றதுனால அந்த ஒரு படம் பண்ணது தான் நமக்கு தெரிய வருது. இங்கே நிறைய கேரக்டர்ஸ் அது இப்போ இருக்க பீரியடில் தான் நம்ம வந்து மலையாளத்துலேருந்து ஹீரோயினை கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடிலாம் பாம்பேலேருந்து ஹீரோயினை மட்டும்தான் கொண்டு வரோம். மற்ற எல்லாமே தமிழ் ஆக்டர்ஸ் தமிழ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய பேரை பேன் வேர்ல்டு அப்படின்னு நிறைய பேரை கூப்பிட்டு வர்றதுனால இப்போ தான் இது உருவாகிட்டு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆட்டிருக்கு. இல்லைனா அவரும் தமிழில் வந்து பெருசாக ஜொலிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போயுமே நிறைய பேருக்கு தமிழில் வந்து பிஷ் வெங்கட் அவர்களை பற்றி தெரியுது. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஆதங்கத்தை செலுத்துகிறாங்க. ஐயோ, திடீர்னு ஒரு 52 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த பிஷ் வெங்கட் வந்து இறந்துட்டார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சினிமா இந்த நம்ம தமிழ்நாடை வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரி வந்து பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்களே என்ன போட்டுக்கிறாங்கன்னா இவருக்கு வந்து இறப்புக்காக ரிப்பு ஸ்டேட்டஸ் நிறைய போட்டுருந்தா பார்த்துருக்கேன். எனக்கு தோணுச்சு, இவனுக்கு தமிழ் சினிமான்னு சுத்தரம் தானடா இவனுங்க எப்படி வந்து பிஷ் வெங்கட்டை பிடிச்சிருக்கு, எங்கே எப்படி பார்த்துருக்காங்க. அப்போது எல்லார் மனசுலையும் உள்ளே போகிறதுக்கான ஒரு டூலாக தான் அவர் இருந்தார். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஈஸியாக எதுவுமே பண்ணிட முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதை தாண்டி என்னதான் தமிழ்னு அடிச்சுக்கிட்டாலும் ஒரு ட்ரூ டேலண்ட்ன்றது எங்கே இருந்தாலும் இது பண்ணுவாங்க. ஆமாம், இப்போது இங்கே இருக்கவங்க கிறிஸ்டோஃபர் நாலன் சினிமாவை லவ் பண்ணுறவங்கன்னா கிறிஸ்டோஃபர் நாலன் படத்தை பார்க்கவே மாட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்ப்பானுங்க. ஓடி போய் அது அவனுக்கு புரியுதோ இல்லையோ எதுவும் கிடையாது, நோலன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு காமெடி நடிகர் எங்கே இருந்தாலும் நம்மளை சிரிக்க வைப்பார். அங்கே எத்தனை பேர் அவர் சிரிக்க வச்சுருப்பார். சிறுத்தை படத்துலேயே நம்ம அவரை நோட் பண்ணாமல் போயிருப்போம், ஆனால் நிறைய இடத்துல அவர் நம்மளை வந்து ரசிக்க வச்சுருப்பார். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது போய் சேரணும். கண்டிப்பாக. ஓகே, இதோட முடிச்சலாமா?
நாமுத்துக்குமார் ஃபங்க்ஷனை பற்றி மட்டும் பேசுகிறேங்க. ஓகே. அதேமாதிரி வந்து நாமுத்துக்குமார் எனக்கு பேரை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லரிக்குதா? புல்லரிக்கு, உண்மையால புல்லரிக்குது. அப்படியே ஜூன்னு ஒரு மாதிரியே இருக்கு மனுஷன். ஏன் அந்த மனுஷனுக்கு அவ்வளவு கரிஷ்மா இருக்கா என்னன்னு தெரியல. பேரை சொல்லும் போதே அவ்வளோ இருந்து. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு விழா எடுத்தாங்க. அவருடைய பையன், அப்பா, அம்மா. இன்னொன்று தெரியுங்களா, அவர் எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கார் தான், ஐயப்பேட்டை. எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கார் தான் அவர். எனக்கு அதனாலே என்னன்னு தெரியல, அவர் பேர் சொல்லும் அவருக்கு இதுதான். அவங்க ஃபேமிலிலாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லுங்கள். அது வந்து 50 years ஆஃப் நாமுத்துக்குமார் அப்படின்ற பேரில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து விஜய், ஏஎல் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து டைரக்ட் அதான் ஃபுல்லாக ஆர்கனைசர் மாதிரி எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு டேரக்டர்ஸும் இது நம்மளோட ஃபங்க்ஷன், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னு நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சது தான் இந்த ஃபங்க்ஷனோட பெரிய வெற்றின்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஓடி 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 வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரும் கெஸ்ட் மாதிரி தெரியல. ஆமாம், ராம் சாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மிஷ்கின் சாராக இருக்கட்டும், சிவகுமார் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இது நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்றத தாண்டி நாமுத்துக்குமாருக்கு ஏதோ ஒன்று பண்ணோம். எத்தனை வரிகள், எத்தனை கவிதைகள், இப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனுஷனுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தது தான் அது வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக 50 years ஆஃப் நாமுத்துக்குமார் வந்து நாமுத்துக்குமார் சார் அந்த ஸ்டேஜில் நின்று ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக நடத்தியிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி நாமுத்துக்குமார் அவர்கள் வந்து இருக்கும்போது கவனிக்கப்பட்டாரான்னு கேட்டால் அது எனக்கு கொஞ்சம் உறுத்தல் தான். அது அவர் வந்து இருக்கும்போது கவனிக்கப்படலையோ அப்படிங்கிறது தான். மனுஷன் எதுலேயும் உள்ள இறங்க மாட்டாரு, தன்னை பெருமையா வந்து வெளியே காட்டிக்கவும் மாட்டாரு. அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல அவர் இருக்காருன்னு எப்ப வந்துட்டு போனாருப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, நாமுத்துக்குமார் வந்தாரா இந்த பாட்டு இது ஆடியோ லான்ச்லாம் வந்தாரு, எங்க இருந்தாரு, அங்க கார்னர்ல இருந்தாரு, எங்கேயா பார்க்கவே முடியல அந்த மனுஷன் கேட்பாங்க. இல்ல அவர் எப்பவுமே அவர் அப்படிதான் வருவாரு, கார்னர்ல எங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு அப்படியே போற மனுஷன் தான். யாருக்கிட்டயும் வந்து நான் யார் தெரியுமா இந்த பாட்டெல்லாம் நான் தான் எழுதினேன் அப்படின்னு பெருமை பீத்திக்கிற பழக்கமும் அவர் கிடையாது. அவர் வர என் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சுட்டேன், நான் அது எனக்கு போதும், என் பாட்டு போகுது, அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிற மனுஷன் தான் அவர். ஸோ இதனால அவரை வந்து வெளியே கொண்டு வரலன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவர் இருந்தா கூட 250 இது தேவையில்லடா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அவரு. கண்டிப்பா ஸ்டேஜுக்கு கூட ஏறி இருக்க மாட்டாரு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அவங்க பையனுக்கும் அந்த உணர்வு அப்படியே இருக்க பொழுது பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அவரை. நான் வரமாட்டேன்றான் அவன், பட் அதை தாண்டி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. இந்த ஃபங்க்ஷனில் வேறு என்ன நிகழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசினது. தான் எழுதின ஒவ்வொரு பாட்டுக்கான சம்பளத்தையும் வந்து அவர் நாமுத்துக்குமார் குடும்பத்துக்கு வந்து செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து விஷயமாக இதை கேள்விப்பட்டிருப்போம். பட் அது உண்மையாகவே போய் சேருதான்றது வந்து கண்டிப்பாக தெரியாது. பட் இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் வந்து அது ஊர்ஜிதமாக இருக்குது, அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே ஊர்ஜிதமாக இருக்குன்றது வந்து பெரும் மகிழ்ச்சியை தருது. உண்மைதான். அந்த இது வேற ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து இல்லை அதெல்லாம் போய் தரமாட்டாரு, அவர் எப்படிங்க தந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இல்லை, அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நான் அவங்க குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்சது என்னவோ அதுவும் நான் அதை உதவியாக பண்ணாமல் நான் எழுதின ஒரு பாடலுக்கு எனக்கு சம்பளமாக அளிக்கப்படுறதை நான் எடுத்துகிட்டு போய் செலுத்துறது தான் எனக்கு வந்து அது கரெக்டுன்னு பட்டுச்சு. அதை நான் வந்து உதவியாக பண்ணுறது வந்து எனக்கே பெரிய துரோகமாக பட்டுது. நாமுத்துக்குமாருக்கு செய்கிற துரோகமாக அது எனக்கு பட்டுது. பட் இப்போது அது ஏதோ ஒன்று வந்து இதுவாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அந்த ஸ்பீச்சே பயங்கர ஒரு மாதிரி அழு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி சூர்யா அவர்களும் சிவகுமார் அவர்களும் வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதான் குடும்பத்துக்கு வந்து ஒரு புது வீடு, அந்த வீட்டுக்கான ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இது ஸ்டேஜில் கன்ஃபார்ம் பண்ணல, பட் நிறைய பேரால் சொல்லப்படுது. அதை தாண்டி நாமுத்துக்குமார் அவர்களோட அந்த 50 years ஆஃப் நாமுத்துக்குமார் இருந்த ஒரே குறை அவர் இல்லையே அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி ஒரு குடும்ப நிகழ்ச்சி அது போச்சு. ஓகே. அதே மாதிரி அவர் எழுதின ஒரு பாட்டு, எந்த பாட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைடெக் ரொம்ப டச் ஆனது? இதில் என்னங்க கேள்வி, ஒரு நாளில் தான். ஓகே, ஒரு நாள் வாழ்க்கை மாறும். அதில் இதுல தனுஷ் படத்தில் போர்க்களத்தில் பிறந்து விட்டோம். காப்பிரைட்
ஸோ அதுதான் ஒரு நாள் நீங்களா ஒரு நாள் அதை யோசிச்சு பார்க்குறேன் ஒரு சாங் எதுனா போர்க்களத்தில் போர்க்களத்தில். ஓகே ஓகே. எனக்கு வந்து இந்த அப்பாவை பற்றி பாடின பாட்டு இது கேடி பில்லாக்கில் ஆடுறாங்க. ஆமாம், அதுவுமே சரியான பாடல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாரும் வந்து அவங்க அம்மாவை பற்றி, நான் கூட ஒரு பாட்டு எதனா எழுதுறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை பற்றி தான் நான் வந்து பாட்டு எப்பவுமே எழுதுவேன். நான் மனுஷன் எழுதுனது ஒரு அப்பாவை பற்றி, அப்பா கிட்ட இப்படிலாம் இருக்கா. ஆனால் நம்மளுக்கு எங்கள் அப்பாவை பற்றிலாம் ஒன்றும் சுத்தமாக தெரியாது. ஆனால் இவர் எழுதுனது தான் அந்த அப்பா மேலே ஒரு பாசம் இருக்கணும். இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்களா? ஏன்னா எந்த அப்பாவும் வந்து யார்கிட்டையும் வந்து வாடா மகனே எப்படா இருக்கு அப்படிலாம் சொன்ன பழக்கம் யாருக்கும் இருந்தது கிடையாது. அம்மா மேலே தான் யாரை வேணா போய் கேளுங்களேன். அம்மா என்ன உங்கள் கூட கேட்டால் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருந்தவங்களுக்கு அப்பானா யார், அப்பாவை பற்றி அவருடைய பெருமைகளை அருமைகளை வந்து சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம அப்பா கிடையாது, இவர் தான். அந்த பாடல் வரிகள் மூலயமா நம்ம மனசில். ஆமாம். பட் அதை தாண்டி அந்த படத்தோட வெற்றியுமே அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். அதில் வந்து சிவகார்த்திகேயனோட அப்பாவாக இருக்கட்டும், விமலோட அப்பாவாக இருக்கட்டும், 2 கேரக்டர்ஸுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் உருப்பிட போகிறான், உருப்பிடுறவரை விட என் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது செருப்பால அடிக்கணும். இந்த நம்மளே அடிச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு 2 கேரக்டர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ நேரம் தப்பா, இந்த டேரக்டர் வந்து இவ்வளோ நேரம் நம்மள தப்பா, ஐயோ நம்ம தான் வில்லனா, நம்ம தான் சோகரா அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். நம்ம அப்பாவை யாருன்னா நம்ம மதிச்சிருக்கோமா? அதுதான் கிடையாது. நம்ம அப்பாவை நம்ம மதிச்சதே கிடையாது. அதுதான் அவன் டைரக்டரும் அதுதான் காமிச்சிருக்காரு. நம்ம யாவனுமே வந்து பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அப்பனை பார்த்தோன்னா வில்லனா தோணும், வெப்பனை வச்சு வெளுத்து கட்டலாமான்னு தோணும். ஆனால் அந்த ஆளுங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லுது, நல்லதா ஒரு ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு, இந்த பையனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு அப்படின்ற இல்லை சொல்கிறேன், இந்த பையனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லா அப்பாவும் வந்து யோசிப்பாங்க. அப்படின்றத வந்து கண்ணு முன்னாடி அந்த பாடல் வரிகள் தான். கல்லுக்குள் ஈரங்க, அவ்வளோதான். நானும் அப்போ தான் யோசிக்கிறேன், என்ன சொல்ல கல்லுக்குள் ஈரம், அப்பானாலே கல்லுக்குள் ஈரம் தான். கண்டிப்பாக அது வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்காமல் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரிகள். பட் அது ரொம்ப மிஸ் தான், காஸ்ட்லி மிஸ். சினிமாவுக்கு ஒரு காஸ்ட்லி மிஸ்னால் அது நாமுத்துக்குமார் விவேக். அவருக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் வரல பார்த்தீங்களா? ஆமாம், நாமுத்துக்குமார் அளவுக்கு அந்த வரிகளை வந்து எழுதக்கூடிய எந்த ஒரு கொச்சத்தனம் இல்லாம. அதான் எல்லா பாடலாசிரியர்களும் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, இலை மேல இருக்க பனித்துளியை தான் நாங்க இருக்கோம், ஆனா இலை மேல் விழுந்த பனித்துளியா வழுக்கிட்டு போய் அடுத்த இலைக்கு போறது வந்து நாமுத்துக்குமாரால மட்டும்தான் முடியும். அதே ஒரு பனித்துளி தான், அந்த பனித்துளியே அடுத்த இலைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, அந்த பனித்துளியா அந்த இலையில விழுவோம், அதோட அதை காஞ்சி போயிட்டு அப்படியே இருந்துருவோம். பட் அந்த பனித்துளியை வச்சு அவர் அடுத்த இலைக்கு வந்து மாறிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வைரம் தான் வந்து நாமுத்துக்குமார் அப்படின்னு வந்து எல்லா பாடலாசிரியருமே ஒத்துப்பாங்க. இப்போது கார்த்திக் நேதா கிட்ட போய் நீங்கள் வந்து நாமுத்துக்குமார் அளவுக்கு பாடல் எழுதுங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். யாருமே கார்த்திக் நேதாவை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா என்னால் முடியாது, ஒரே ஒரு நாமுத்துக்குமார் மட்டும்தான், அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாட்ஷா. ஆமாம், ஒரே ஒரு பாட்ஷா அந்த மாதிரி தான். ஸோ அதை தாண்டி இப்போ எல்லாராலையும் ஆனால் இதை பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே இதை ஒத்துப்பாங்களா? இல்லை நான் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. பட் இந்த ஒரு இடத்துக்காக யாரும் வந்து போட்டி போட மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து நாமுத்துக்குமாரோட இடம். ஸோ அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, முடிச்சலாமா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நாங்களும் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே, ரெடியா? ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நாங்களும் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம். இது வந்து சில பேர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்டர்வியூ மாதிரி ஃபீல் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்டர்வியூ கிடையாது, இது வந்து ஒரு ஜாலியான ஃபன்ஃபுல்லான ஷோ. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து இதை விட கொஞ்சம் நேர்த்தியாக கொஞ்சம் ஜாலியாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக. அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் விஜே சூர்யா அண்ட் தமிழரசு சரவணன். டாட்டா, பை பை, டேக் கேர். சைன் ஆஃப். சூப்பராக